வணக்கம் மக்களே. இதுதான் கண்டங்கத்திரிக்காய். உடம்புக்கு ரொம்ப நல்லது, சளிக்கும் நல்லது. அதனால் இது கொஞ்சம் வயல்வெளிகளில் கிடைக்கும். கொஞ்சம் வெளியில் பார்த்தீங்கன்னா தூரத்துலலாம் கிடைக்கக்கூடிய பொருள் இது. இதுதான் இன்றைக்கி நம்ம சமைக்க போகிறோம். அதுபோல் மக்களே, கொஞ்சம் பெருசாக இருந்ததுன்னா, இது போல் பெரிய சைஸாக இருந்ததுன்னா அதை பாதியாக அரிஞ்சு இது உள்ள விதையெல்லாம் எடுத்து தூக்கி போட்டுடலாம். ஏன்னா விதை அதிகமாக இருந்ததுன்னா கசக்கும். அதனால் விதையெல்லாம் எடுத்துகிட்டு ஒரு 4-3 அரிஞ்சிக்கலாம். இது போல் குட்டி குட்டியாக இதெல்லாம் சின்ன சின்னதாக இருக்குது பார்த்திங்களா, இந்தமாரி சின்ன சின்னதாலாம் இருந்ததுன்னா நம்ம அப்படியே அரிஞ்சு போட்டுக்கலாம். இது போல் அழகாக சின்ன சின்னதாக அரிஞ்சிக்கலாம். இந்த பழத்தெல்லாம் ஒதுக்கிக்கலாம், பழம் தேவையில்லை. நல்லெண்ணெய் ஊற்றிக்கணும் மக்களே. அதில் கொஞ்சம் வெந்தயம் சேர்த்துக்கலாம், கடுகு சேர்த்துக்கலாம், அடுத்து சீரகத்தை சேர்த்துக்கலாம். அடுத்து நல்லா புளி கரைசல், நல்லா புளியை புளியும் தக்காளியும் கரைசலாக ஊற்றி வச்சுக்கிட்டோம் பாருங்க. தக்காளியும் புளியும் நல்லா கரைசலாக ஆக்கிக்கணும். அதில் அப்படியே புளி குழம்பு தான், எப்பயுமே புளி குழம்பு வைப்போம் இல்லைங்களா, அந்தமாரி வச்சுக்க வேண்டியதான். இதில் அப்படியே வெங்காயம் பூண்டெல்லாம் சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் தான் போடணும். அப்புறம் தனியாக நாட்டு தக்காளி இதுவும் அதிகமாக சேர்த்துக்கலாம். இந்த சாறு நல்லா இருந்ததுன்னா சுவை நல்லாயிருக்கும். அப்படியே இந்த கத்திரிக்காயும் நல்லா அதில் கொட்டி நல்லா வதக்கிக்கணும். இது போல் நல்லா வதங்கிடணும். பார்த்தீங்களா, ஃபுல்லாக நல்லா வதங்கிடணும். அதுக்கப்புறம் நம்ம தயார் செஞ்சு வச்சுருக்கிற தக்காளி புளியெல்லாம் கரைசல் இருக்கு இல்லையா, அதை அதில் ஊற்றிக்கணும். அப்படியே நல்லபடியாக கொதிச்சு இறக்கிட்டோம்னாக்கா கண்டங்கத்திரிக்காய் குழம்பு ரெடி.